பேட்ட பராக். சூப்பர் ஸ்டாரோட பேட்ட திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாருமே அவங்களோட பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பேட்ட பராக்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் பொங்கல் விஷயம் சொன்ன வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இதை பற்றி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாப்பி பொங்கல் அண்ட் சங்கராந்தி விஷஸ் டு ஆல். செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் இன் தியேட்டர்ஸ் வித் தலைவர் பேட்ட. Want to share a precious பேட்ட பராக் மூமெண்ட் ஆஃப் மைண்ட் திஸ் ஃபெஸ்டிவல் டே. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நமக்கு தீபாவளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் கார்த்திக் சுப்ராஜ் கூட சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டாரும் பேட்ட பராக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு பேட்ட திரைப்படம் ரஜினி சார் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s 80s நம்ம சூப்பர் ஸ்டாரை எப்படி பார்த்தோமோ அப்படி ஒரு ரஜினி சாரை இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மறுபடியும் இந்த படம் மூலமா கண்முடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, பேட்ட அப்புறம் விஸ்வாசம் இந்த ரெண்டு படத்தோட வசூல் விவரங்கள் டெய்லி வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசம் படத்தோட வசூல் பேட்ட படத்தோட வசூலோட அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் எல்லா நியூஸ் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பேட்ட படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களோட ஆதரவு அந்த படத்துக்கு பயங்கரமா கிடைச்சிருக்கு. விஸ்வாசம் படத்துக்கு தல ரசிகர்களையும் தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஆதரவு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அளவுல பேட்ட படத்தை விட விஸ்வாசம் திரைப்படம் தான் தமிழக மக்கள் மத்தியில் நல்ல ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில பேட்ட படத்தை தயாரிச்ச சன் பிக்சர்ஸ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 600க்கும் அதிகமான வசூல் நிலவரங்கள் இன்னும் எங்களுக்கே சரியா தெரியல. அப்படி இருக்கும்போது சினிமாவை ட்ராக் பண்றவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியான இந்த 2 மாஸ் ஹீரோக்களோட படங்களையும் ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தவறான செய்திகளையும் பரப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது பேட்ட திரைப்படம் தான் தமிழ்நாட்டில் அதிக தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஆனா இதே சன் பிக்சர்ஸ் சர்க்கார் திரைப்படம் 250 கோடி ரூபாய் வசூல் ட்ராக்கர் சொன்னப்ப எந்த விதமான அப்ஜெக்ஷன் சொல்லல. சர்க்கார் படம் சோலோவா ரிலீஸ் ஆனதால தான் இவ்வளவு வசூல், அதனாலதான் அப்போதைக்கு டிராக்கர் சொன்னதை சன் பிக்சர்ஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப விஸ்வாசம் பேட்ட இந்த 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப பேட்ட படத்தோட வசூலை விட விஸ்வாசம் படம் அதிகம் சொல்லும் போது அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. இதுக்கு ரசிகர்களும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு டிராக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2018 2.0 படம் தான் அதிகமான வசூல்னு சொன்னப்ப தலைவர் ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப விஸ்வாசம் படம் அதிகம் சொல்லும் போது என்ன போலியான டிராக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த சர்ச்சைக்கு அப்புறமா எந்த ஒரு டிராக்கரும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரங்களை வெளிப்படுத்தல. சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து இதை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.